எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் தீபாவளி அப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணதால் என்னால் எந்த பலகாரமும் செய்யவே முடியல. வீட்டிலே நிறைய வேலை இருந்ததால் நான் அப்போ எந்த ஸ்வீட்ஸும் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நான் தீபாவளி செலிப்ரேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு வேறு போயிட்டேன். அதனால் இப்போ தான் நான் பிள்ளைங்களுக்காக இந்த ஸ்வீட் செய்யலான்னுட்டு பேக்கெட் முறுக்கு மாவும் பேக்கெட்டில் அதிரசம் மாவும் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ முறுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 ml சமையல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அந்த மாவுலேயே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் இந்த சூடு பண்ணி எண்ணெய்லாம் விடுறோம். கையில் படாமல் கொஞ்சம் மெதுவாக பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல முறுக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். முறுக்குக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது நம்ம அதிரச மாவை எடுத்துக்கலாம். அதிரச மாவு ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது தொட்டு பார்க்கும்போது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம். அதே எண்ணெயில் நம்ம அதிரசத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். முறுக்கு மாவு நல்லா தான் இருந்தது. நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு மாதிரியே இருந்தது. நல்ல வெள்ளையாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வந்தது முறுக்கு. எனக்கு பேக்கெட் மாவுன்றதால நம்மளுக்கு அந்தளவுக்கு வேலையும் இல்லை. நான் சீக்கிரமாகவே நான் செஞ்சு எடுத்துட்டேன் முறுக்கை. எனக்கு 1/2 கிலோ முறுக்கு மாவில் 25 முறுக்கு வந்தது. முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது முறுக்கு. இப்போ முறுக்கு செஞ்சாச்சு. அடுத்தது நம்ம அதிரசத்தை செஞ்சுக்கலாம். முறுக்கு செஞ்ச எண்ணெயிலேயே நான் அதிரசத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதிரச மாவை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே அவங்களே பேக் பண்ணி கொடுத்ததால நான் ஒரு வாழை இலையில் சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் மட்டும் பொரிச்சு எடுக்கிற வேலை தான் நம்மளுக்கு. சின்ன சின்னதாக தட்டி அதை கொஞ்சம் சிம்லே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடுமே அதிரசம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த ஜல்லிக்கரண்டிலே வச்சு நல்லா அமுக்கி கொஞ்சம் எண்ணெய் பிழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் தான் மாவுன்றதால நான் ஜல்லிக்கரண்டிலே கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதிரசமா தட்டி போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்தது. கரெக்டான பதத்தில் தான் இருந்தது. இதே மாதிரியே நான் எல்லா அதிரசத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். 1/2 கிலோ அதிரச மாவில் எனக்கு 12லேருந்து 14 அதிரசம் வந்தது. அதிரசம் பார்க்க ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது அதிரசம். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்யூலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.